சரியான மழைங்க நம்ம ஊரில். அதுக்கு நல்லா சுட சுட ஒரு போண்டா பண்ணி சாப்பிட்லாமா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கோதுமை மாவு இருக்குது, அதில் கோதுமை மாவு வச்சு வந்து போண்டா பண்ணலாம். கோதுமை மாவு 1 கப்பு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன கட்டில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு, தாராளமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அடை பதத்துக்கு வந்து இப்போ செஞ்சுக்கணும். நம்ம அடை எப்படி பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு. இது கூட 2 பிஞ்ச் அளவு மட்டும் சோடா உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்படியே நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சுட வந்து போண்டா வந்து ரெடி. இந்த டைமில் வந்து வெளியில் போய் வாங்கணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு நல்லா ஹெல்த்தியாகவே வந்து போண்டா வந்து பண்ணலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் மின்ட்டு சட்னியோ இல்லை பொட்டுக்கடலை சட்னியோ இல்லை தக்காளி சட்னி ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மலைக்கு இதை விட வேறு என்ன வேணும், செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.